வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறையில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க பற்றி சொல்லி நம்ம அந்த இடம்லாம் பார்க்கலாம். இங்கே முத்து வந்து கார் ஷெட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பண்ணது தப்பாயிட்டுமோ இல்லைன்னு நம்ம பேட்டி கொடுத்தல எது தப்பாயிருச்சோ. ஏன்னா என்னால் அருணோட வேலை போயிடுச்சு. அருணுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக பட்டிருக்கும். ஏன்னா அவன் பண்ணது கரெக்டான வேலை தானே. அக்யூஸ்ட்டை பிடிக்க போயிருக்கான். அது ஒரு போலீஸோட வேலை தானே. அதை அவன் பண்ணது கரெக்டாக தானே. என்ன இது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அவன் சொல்லாமல் போயிட்டான். அது தானே அவன் பண்ணது தப்பு. அதுக்கு நான் அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது முத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து இல்லை இது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும். அதுவும் இல்லாமல் சீதை வந்து தேவலம் மீனா கிட்டே சண்டை போகிற பேசிகிட்டு இருக்கா. இதனால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு முத்து வந்து அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. அப்போ முத்து சரி நம்ம வந்து கிளம்பி அருணோட வீட்டுக்கு போவோம். போயிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்போம். அவன் அதுதானே எதிர்பார்ப்பான். நம்ம அதே மன்னிப்பு கேட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது முத்து வந்து நினச்சிட்டு சீதாவோட வீட்டுக்கும் போகிறாங்க. போனால் இங்கே சீதா வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடாம கூட அப்படியே போகவும் செய்கிறாங்க. அப்போ முத்து வந்து அருண் சொல்லி கூப்பிடவும் செய்கிறாங்க. அப்போ அருணோட அம்மா வந்து இந்த தம்பி உள்ளதாக இருக்காங்க அப்படிங்கிறது கை காமிச்சும் கொடுக்குறாங்க. அப்போ முத்து வந்து போகிறாங்க. பொண்ணுங்க அருணுக்கு பயங்கரமான திருச்சி. என்னடா அது இவன் நம்மளை பார்க்க வந்திருக்கான் அப்படிங்க அருண் வந்து ஏச்சும் நிற்கிறாங்க. அப்போ முத்து வந்து உட்காருங்க முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறது அருணும் கேட்டுட்டு இருக்கேன். முத்து வந்து இல்லைங்க நான் வந்து தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சீதாக்கும் அவங்க அக்காவுக்கும் பெரிய சண்டையே நடக்க போகுது. அதனால நம்ம இந்த விஷயத்த இனிமேட்டு இதை பற்றி பேசணும்னு சொல்கிறோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது முத்து கேட்டுருங்க. அருண் வந்து எதுவுமே சொல்லாமல் சேனலாக வந்துட்டு இருக்காங்க. முத்து வந்து அதே மாதிரி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம்லாம் ஆக போகுது இல்லை. ஏன்னா மன்னிப்பு கேட்டு நான் ஒன்றும் குறைஞ்ச போகிறதும் கிடையாது. நீங்கள் தான் எதிர்பார்ப்பீங்க நல்லாவே தெரியும். அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையை நீங்கள் பெருசு பண்ணாதீங்க அப்படிங்கிறது முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து எதுவுமே சொல்லாமல் சேனலாக இருக்காரு. முத்து வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பு தான். அந்த ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்து நல்ல முடிவை எடுத்துடணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக யோசிக்க தெரியணும். எப்படி எந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்க தெரியணும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் தப்பு தான். பட் இருந்தாலும் நான் உங்களை அப்படி சொல்லிடக்கூடாது. அது என்னோட தப்பு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறது முத்து சொல்லிட்டு இருக்கேன். இங்கே மீனா வந்து சரி நம்ம சீதா பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாட்டின எதோ தானே பேசணும் அப்படின்னா அவளுக்கு புரியாது. அவள் சின்ன பொண்ணு. அவளுக்கு கொஞ்சமாக உட்காந்து புரிய வச்சாதான் அவளுக்கு என்ன எதுன்னு சொல்லி புரிய வரும் அப்படிங்கிறது மீனா வந்து நினச்சி மீனாவும் சீதா வீட்டுக்கு வராங்க. வந்துட்டோன்னா இங்கே வந்து முத்து வந்து மன்னிப்பு கேட்குறதா இங்கே மீனாவும் கேட்குறாங்க. மீனா அது என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து இல்லை மீனா நான் பண்ணது கரெக்டு தான். பட் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படி மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்ல. நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எங்கே மன்னிப்பு கேட்கணும். அவங்க தான் நம்மளை வந்து புரிஞ்சுக்காமல் எதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம எதுக்கு தேவையில்லாம மன்னிப்பு கேட்கணும். நம்மளாம் கேட்கக்கூடாதுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து வாக்கா வா அப்படிங்கிறது சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா என்னடி என்ன நக்கலாக கூப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மீனா அவங்க கேட்டுருக்காங்க. அப்போ சீதா அந்த போதுங்கக்கா நீங்கள் ரெண்டு பேரும் நடிச்சது போதும் அப்படிங்கிறது சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா என்ன சீதா மனசு நினச்சிட்டு இருக்கா, நாங்கள் நடிக்கணும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து வச்சு நாங்கள் தான் அதை நீ மறந்துடாது. அப்போ நாங்கள் நடிச்சு தான் உன்னை வந்து சேர்த்து வச்சோமா அப்படிங்கிறது மீனா அவங்க கேட்டுட்ருக்காங்க. சீதா இந்த அக்கா அது அப்போ நல்லா இருந்தீங்க, ஆனால் இப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் சரியில்லை, நீங்கள் தான் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது சீதாவும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே மீனாக்கு மனசே கேட்கல. ஏன்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், இப்படி பேசுகிற ஆளே கிடையாது, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மீனாவும் சீதா கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அப்போ சீதா அந்த என்னக்கா பண்ணுறது, நீங்களா அப்படி பேச வைக்கிறீங்க அப்படின்னு சீதாவும் கேட்டுருக்காங்க. இங்கே அருணாமா வந்து இதெல்லாம் கேட்டு நம்ம எதுவுமே எதிர்த்து பேசாமல் இருப்போமே அப்படின்னு அப்படியே சைலண்டாக வந்துட்டுருக்காங்க. அப்போ முத்து நீங்கள் பாரு சீதா அந்த பிரச்சனை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பிரச்சனை வளர்த்து வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடுங்க போலியே அப்படிங்கிறது முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து தரும் கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டும் போகிறாங்க. அப்போ முத்து நீங்கள் பாருங்கள் என்ன மன்னிச்சிடுங்க, நான் கரெக்டாக தான் பண்ணேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கலாம், அந்த தப்புக்கு தான் நான் மன்னிப்பு கேட்குறேன் சொல்லுங்க. அருணும் சொல்லிட்டு இருக்காங்க. அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் இந்த உன்னோட மன்னிப்பு எனக்கு ஏன்டா தேவை சொல்லுங்க. அருணும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அருண் இங்கே பாரு உன்னோட மன்னிப்பில் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ எதுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறது நல்லாவே தெரியும். நீ வந்து சீதாவை திருப்பி உன்னோட கண்ட்ரோல் எடுக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியும்டா சொல்லுங்க. அருணும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இந்த என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க. முத்தும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அருண் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ எதுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க நல்லாவே தெரியும், அந்த குடும்பத்தாளங்க எல்லாமே உன் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் நல்லாவே தெரியும். அதை நான் இனிமேட்டு அப்படி கொண்டு வர மாட்டேன், நான் எப்படியாச்சும் இவங்களை எல்லாருமே என்னோட கண்ட்ரோல் எடுக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்கேன். முத்து என்னடா பேசிகிட்டு இருக்கேன், நான் நினைக்காத விஷயத்தெல்லாம் நீ ஏதோ பேசிகிட்டு இருக்க, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்க வந்தேன், நான் கேட்டேன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறது முத்து இதுக்கு மேலே பேசினா வேலைக்கு அவத நிமிஷம் கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ இந்த அருண் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுருங்கிறது அருண் சொல்லிட்டு இருக்கேன். முத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அருண் அது எப்படா என்ன எல்லாம் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு அது எப்படி உன்னை அப்படியே விட்டுருவோம்
விட்டுருவேனா இனிமேட்டு நான் பாரு நான் உன்னை பண்ணுறல உன்னை செஞ்சு விட்டுருவேன் பாரு அப்படின்னு சொல்லிங்கிறது ஆறு நிமிஷம் கேட்டிருக்கேன் முத்து இந்த டே என்னடா பேசிகிட்டு இருக்கேன் நீ போலீஸாக இருந்தாலும் நான் உன்னோட புத்திசாலிடா ஏன்னா உனக்கு மூளை கிடையாது அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுங்கிறது முத்து வந்து ஸோ அருணுக்கிட்ட எப்படி பேசுவோம் சரிங்க ஹாப்பந்துங்கிறது என்னடா மனசில் நினச்சிட்டு இருக்கேன் உனக்கு தான் இல்லை அறிவு இருக்குது நீ தான் எல்லாம் பொண்ணு நினச்சிட்டு இருக்கியா நான் போலீஸ்டா என்னோட புத்தியை காமிச்சேன்னு வை அவ்வளோதான் ஒன்றா சொல்லுங்கிறது ஆறு நிமிஷம் கேட்டிருக்கேன் முத்து இந்த உன்னோட புத்தியெல்லாம் பார்த்தேன் குறுக்கு புத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது முத்து செய்யிட்டு இருக்காங்க ஹாப்பந்துங்கிறது இங்கே பாரு இனிமேட்டு பாரு நீ எப்படி நிம்மதியாக வாழ மட்டும் பாரு நீ சொல்லுங்கிறது முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் முத்துந்துட்டு பார்க்கலாம்டா நின்றா அவ்வளோ பெரிய ஆளாடா நான் மன்னிப்பு வைக்கலாம் சொல்லிட்டு வந்தேன் எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கியா பார்த்துக்கலாம் 2 பேருக்கு சண்டை தாக்கலாம் ஆனால் ஒன்றை இப்படிலாம் விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறது முத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பேசிகிட்டு இருக்காங்க அது மாதிரி கீழே சண்டையும் போட்டுக்கிறாங்க முத்து வந்து மீனா கிளம்பு வா போகலாம் அப்படிங்கிறது முத்து வந்து மீனாவை கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து மீனா வந்து எங்க இதுங்க நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு மீனாவை சொல்லிட்டு இருக்கு முத்து வந்து இல்லைங்க இவங்க எல்லாம் பேசலாம் வேலைக்கு ஆகாத வேணா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு முத்துன்னு சொல்லிட்டு ஸோ மீனாவை கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து மீனா வந்து எங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் முத்து வந்து அவ்வளோ இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க அவன் அப்படின்னு சொல்லிங்க ஸோ முத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து மீனா வந்து என்ன ஆச்சு என்ன சொல்லிட்டு இருந்தான் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே முத்து வந்து அங்கே நடந்த எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கேன் எங்கே என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொன்னார் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே முத்து வந்து ஆமாம் மீனா நான் கூட எதிர்பார்க்கல இவன் எந்த அளவுக்கு பேசுவான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அவன் மனசில் எந்த அளவுக்கு அழுக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் நான் அப்போவே சொன்ன இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி ஆனால் நீங்கள் 2 பேரும் கேட்காம இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி முடிச்சிட்டீங்க சரி என்ன பண்ண முடியும் நடந்து போன விஷயத்த இதுக்கப்புறம் நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சீதா நான் சொன்னால் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் மீனா வந்து இல்லைங்க இந்த மாதிரி இல்லை தப்பி நம்ம 2 பேர் தான் போனோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மீனா சொல்லிட்டு இருக்கோம் முத்து வந்து பரவாயில்ல மீனா வீடு அவங்க 2 பேரும் சீதாவை நல்லா மாற்றி வச்சிருக்காங்க சரி விடு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சீதா வேற எங்கே போயிட்டு போகிறா நம்ம பார்த்துக்கலாம் முத்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா அது இல்லைங்க இந்த மாதிரி அவள் இவ்வளோ வருஷம் நான் இவ்வளோ வருஷம் அவ கூட தான் இருந்திருக்கேன் ஸோ என்னை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கா அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு நாங்கள் மனசு வலிக்கும் மீனா ஸோ கேட்டிருக்காங்க முத்து வந்து நல்லாவே தெரியுது சீதா நல்லாவே தெரியுது மீனா அந்த ஒரு விஷயத்துக்காக நான் பேச வந்தேன் சரி இப்போ அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி வீடு டைம் இருப்போம் அவங்களே புரிஞ்சுப்பாங்க இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அம்சம் முத்து சொல்லிட்டு இருக்காங்க ஹாப்பந்திங்க மீனா அந்த சரிங்க விடுங்க அமிச்சிருங்கிறது மீனா சொல்கிறதுக்குள்ள இங்கே ஸோ மீனோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க பொண்ணு நிலையாச்சு அவங்க 2 பேர் பிரச்சனை அமிச்சிருங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்போந்திங்க மீனா வந்து அங்கே தான் வந்துட்டு இருக்கோம் அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அமிச்சிருங்குது மீன் அவன் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கிட்ட அவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு என்னடி சொல்லிட்டு இருக்கா அப்படி இல்லாமல் பண்ணாங்க அமிச்சிருங்குது கேட்டு எல்லா விஷயம் சொல்லவும் செய்கிறாங்க அப்போந்திங்க மீனா அந்த ஆமாம்மா இவ்வளோ பண்ணுவாங்க நினைக்கவே இல்லை அது இல்லாமல் சீதா அப்படி பேச நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அவரும் அதே அரிச்சலாக இருக்காரு அமிச்சிருங்கிறது மீன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆப்பந்திங்க மீன் அதை விடுங்கம்மா என்ன பண்ண முடியும் அவள் புத்தி ஏன் அப்படி மாறிச்சுன்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை எதுக்கு இப்படி பண்ணான்னு சொல்லி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமல் அமிச்சிருங்கிறது மீன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க முத்து இந்த பரவாயில்ல மீனா விடு எதுக்கு தேவையில்லாமல் அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க விடு அமிச்சிருங்கிறது முத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆப்பந்திங்க மீனா வந்து சரிங்க நான் வைக்கிறேம்மா அமிச்சிருங்கிறது மீன் வந்து ஃபோனையும் வைக்கிறாங்க அப்போ வந்து முத்து நீங்கள் பாருமினா நீ தேவையில்லாமல் மனசு கஷ்டப்பட்டு இருக்காதா கண்டிப்பாக சீதா நம்மளை புரிஞ்சுப்பா அதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கிறது முத்துவும் சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இப்போ எந்த மாதிரி விஷயம் நடக்க பற்றி சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் நன்றி வணக்கம்.